வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் எழுத்தாளன் பிரபு தமிழன் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்லாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அதனால சிலர் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுங்க வீடியோவை, சின்ன சின்ன பாட்டாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இனி நான் போட போகிற எல்லா வீடியோஸும் ஒரு 5 மினிட்ஸ் ரேஞ்சில் நான் சின்ன சின்ன பாட்டாக போட போகிறேன். சரி வாங்க நம்மளோட டாபிக் போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம நடுக்கலினுடைய ஒரு 3rd பார்ட்டாக இதை வச்சுக்கணும். நம்ம ஏன்னா ஆல்ரெடி 2 பார்ட் போயிடுச்சு. செகண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா நான் மனிதர்கள் அற்று விலங்குகளுக்கும் நம்ம நடுக்கற்கள் வச்ச ஒரு வரலாற்றை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிக 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 சிறப்பான ஒரு நடுக்கல் தான். இந்த நடுக்கலுடைய பேர் பார்த்தீங்கன்னா புலிமான் கொம்பை நடுக்கல் சொல்லுவாங்க. இதுதான் பேரான்னு கேட்டீங்கன்னா இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நடுக்கல் கிடைச்ச ஒரு ஊரினுடைய பெயர் தான். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்துல புலிமான் கொம்பைன்ற ஒரு ஊர்ல வைகை ஆற்றினுடைய தென்கரையில இந்த நடுக்கல் கிடைத்திருக்கு. இது பாத்தீங்கன்னா 2006 தமிழ் பல்கலைக்கழகம் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறையினர் மேற்கொண்ட ஒரு கள ஆய்வில் கிடைத்த ஒரு தமிழி கல்வெட்டு. இது சங்க காலத்தோட நடுக்கல். இந்த நடுக்கல் ஏன் ரொம்ப பிரசித்தி பெற்றது, ஏன் அவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, உண்மையாலுமே இது ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு கல்வெட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இருக்கிறதுல இந்தியாவிலே மிக மிக பழமையான கல்வெட்டு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் எழுத்து கொண்ட ஒரு மிக பழமையான ஒரு கல்வெட்டு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மிகப்பெரிய எல்லார் மனதில் ஒரு கரையை போக்குனதா சொல்லலாம். என்ன கேட்டா, சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஒரு இட்ஸ் அண்ட் லைக் ஃபேண்டசி, ஒரு நாவல் மாதிரி எழுதியிருக்கிறாங்க, இல்ல ஒரு மன்னர் அடிப்படையா வச்சு ஒரு கதை புனைந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சங்க இலக்கியங்கள்ல மன்னர்களோட பெயர்கள் தொடர்ச்சியா வரும், நிறைய இலக்கியமாவே இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்வியல் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாழ்வியல் இருந்துச்சு, பட் ஒரு எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நடுக்கற்கள் நம்ம சங்க இலக்கியத்தில் நிறைய கிடைக்குது. நம்ம அகநானூர்ல இருந்து ஒரு 4 பாடல்கள் மூலமா உங்களுக்கு நான் அந்த நடுக்கல் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அகநானூர் 329வது பாடல், 232, 264, 263 இந்த 4 பாடல் மூலமா நமக்கு நடுக்கலுடைய வழிபாட்டு முறைகளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு நம்ம கிட்ட எழுத்துடை நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் சொன்னப்போ யாராலையும் இல்லை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நடுக்கற்கள்ன்றது சங்ககால இலக்கியங்களில் கூறின ஒரு நடுக்கற்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாறை ஓவியங்களை தான் இவங்க நடுக்கற்கள் சொல்றாங்க, முன்னோர்களுக்காக வைக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, உண்மைதான். பாறை ஓவியங்கள் இதுக்கு முந்தைய காலத்தில், ஆதி காலத்தில் தமிழ் மட்டும் எல்லா மனிதனும் அதை தான் பயன்படுத்தினார்கள். ஆனால் தமிழ் அடுத்த நிலை என்னைக்கோ மாறிட்டான். அந்த ஒரு சங்க இலக்கியத்துல இருந்த அந்த ஒரு நடுக்கல்ல முதல்ல நமக்கு இந்த புலிமான் கொம்பை நடுக்கல் மூலமா சங்க இலக்கியங்கள் எல்லாமே மெய்யியல் தான், அனைத்துமே உண்மையில் நடந்த ஒரு செய்திகளை தான், வரலாற்று செய்திகளை தான் தாங்கி வருதுன்றத ஒரு ஆணித்தனமாக நம்பக்கூடியதும், இதுக்கு முன்னாடி நம்பாமல் இருந்தவர்களுடைய கூற்றை தகர்த்தெறிந்தது. இது ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு நடுக்கல் சொல்லணும். இதை ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் மிக பழமையான நடுக்கல், சங்க இலக்கியங்கள் கொண்ட செய்திகள் உண்மை என உறுதி செய்ய உதவிய ஒரு நடுக்கல். அதை விட ஒன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நடுக்கல்ல தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க ஒரு எழுத்து, அதான் பிராகிருதம். அது தமிழ் பிராமின் தான் சொல்லணும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா, அந்த பிராகிருத எழுத்து மொழி கலப்பு இல்லாம தூய தமிழ் சொற்கள் கொண்டு எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு இந்த நடுக்கல்ல இருக்குது. சோ இது ஒரு சிறப்பு. இதுல இந்த கல்வெட்டினுடைய ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா, பொதுவாண்டுக்கு பின் 4, 3, 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கு. இதுக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு நடுக்கல்னுடைய காலம் பாத்தீங்கன்னா, பொதுவாண்டு 6ஆம் நூற்றாண்டு வரை தான் இருந்துச்சு. இப்ப அதையும் மீறி ஒரு 10 நூற்றாண்டுகள் பின்னாடி கொண்டு போயிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் கல்வெட்டு, அதாவது பொதுவாண்டுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டை சென்ற கல்வெட்டு பாத்தீங்கன்னா, அன் ஊன் அதன் இன் அன் கல்னு சொல்றாங்க. இதனுடைய ஒரு பகுதி உடைஞ்சிருக்குது. ஸோ அதனால இந்த கல்வெட்டினுடைய செய்தி நமக்கு ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இருந்தாலும் அந்த ஏமாற்றத்தை விட நமக்கு 2400 ஆண்டுகள் தமிழ் பழமையானது என்று சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று இந்த ஒரு நடுக்கல்லும் கிடைச்சிருக்கு. சரி, இப்ப அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா பொதுவாண்டுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டை சென்ற ஒரு கல்வெட்டு நடுக்கல். இது வேலூர் அவ்வன் பதவன். இந்த இதுல பாத்தீங்கன்னா, வேலூரை சேர்ந்த அவ்வன் பதவன் என்பவனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடுக்கல் தான் இந்த பொருள் உங்களுக்கு கொடுக்க விளக்கம். இது பொதுவாண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு முழுமையான ஒரு நடுக்கல்லாக இருக்கு, செய்தியை தரக்கூடியது. இந்த நடுக்கல் 3 வரி கொண்டு இருக்குது. கல் பெடு பேடு தீயன் அந்தவன் கூடல் ஊர் ஆகோல். கூடல் இது எப்பவுமே தலைகீழ படிங்க.
கீழே இருந்து படிச்சீங்கன்னா கூடல் ஊர் ஆகோல். கூடல் ஊர் ஆகோல்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆகோல்ன்ற சொல் வந்து மிக முக்கியமான ஒரு சொல். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நடுக்கற்கள் எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு ஆணிரைகளை மீட்டெடுக்கிறதுக்காக போய் உயிர் துறந்த வீரர்களுக்கும், அப்புறம் போர்ல வந்துட்டு உயிர் துறந்த வீரர்களுக்கும், அப்புறம் வந்து விலங்குகளுக்கும் இது அது மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்படி பார்த்துட்டு வரும்போது இந்த ஆணிரை அதுக்கான ஒரு எவிடன்ஸா இந்த கல்லுங்கிற ஆகோல்னா வந்துட்டு ஆணிரை மீட்டுதல், அதுதாங்க. சோ அந்த கால்நடைகளை கவர்ந்து செல்லுதல், அந்த ஆணிரைகளை கவர்ந்து செல்லுதல். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆகோல் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன, கூடல் ஊரில் நடைபெற்ற ஆகோல் பூசலில் உயிர் நீத்த பேடுதீயன் அந்தவன் எடுப்பித்த கல் என பொருள் கொள்ளலாம். இதுதாங்க அந்த கல்வெட்டுல இருக்க ஒரு செய்தி. ஏன்னா இதுல வந்து ஒரு ஆகோல்ன்ற ஒரு மெயின் கான்செப்ட் இருந்தனால இது வந்துட்டு ஒரு சிறப்பு மிக்க ஒரு கல்வெட்டு. அது முழுமையா கிடைச்சிருக்கு இந்த நடுக்கல்ல. ஸோ இதுதான் அந்த 3 நடுக்கற்கள் நமக்கு வந்துட்டு கிடைச்சிருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னொரு சிறப்பு மிக்க ஒரு நடுக்கல்லோட வந்துட்டு நம்ம சந்திப்போம். நன்றி வணக்கம் மக்களே. வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.